இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஹைதராபாத்ல ஒரு கிரவுண்ட்ல 3 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து 2 நாளா நின்றுட்டு இருக்காங்க. மதனு, குஜராத்தில் தான் ஐபிஎல் நடந்துச்சு, இங்க எதுக்கு 3 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 லட்சம் பேரும் 1000 போலீஸை வந்து கவர்மெண்ட்டே இறக்கி கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா பிரசாதத்தை வாங்குறதுக்கு லைன்ல நிக்க வச்சிட்டு இருக்காங்க. என்னது பிரசாதமா? அப்போ அது திருப்பதி தானேன்னு கேட்டீங்கன்னா, வெல், திருப்பதி கிடையாது, ஹைதராபாத். அண்ட் லட்டு கிடையாது பிரசாதம். இந்த பிரசாதத்தோட பேரு மீன் பிரசாதம், த ஃபிஷ் பிரசாதம். இந்த ஒரு பிரசாதத்துக்கு உலகத்திலிருந்து வேற வேற மூலையிலிருந்து நிறைய பேர் வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் இது இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, 177 வருஷமா இந்த ஒரு பிரசாதம் ஒவ்வொரு டைமும் இந்த பார்ட் ஆஃப் த இயர், அதாவது ஜூன் மாசம் கிட்ட வந்து வருஷா வருஷம் ஒரு குடும்பம், பாத்தினி அப்படின்னு சொல்லப்படுற குடும்பம் வந்து ஒரு மீன் பிரசாதத்தை கொடுக்குறாங்க. மீன் பிரசாதம்னா மீனை தான் பிரசாதமா கொடுக்குறீங்கன்னா கிடையாது, மீனோட வாய்க்குள்ள ஒரு பிரசாதத்தை வச்சு அந்த மீன் உயிரோட இருக்கிறப்ப தண்ணியில இருந்து எடுத்து நல்லா இவ்வளவு பெரிய மீன் ஓகேவா வாய்க்குள்ள உயிரோட இருக்கிறப்ப போட்டா என்ன ஆகும்? இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பெரிய அடல்ட் வரைக்கும் அந்த மீனோட வாய்க்குள்ள ஒரு பர்டிகுலர் பிரசாதம், அது ரெண்டையும் பிடிச்சி அப்படியே வாயை திறந்து இப்படி விரிச்சு வச்சுக்கிறாங்க, விரிச்சு வாய்க்குள்ள போட்டு விட்டுறாங்க. அந்த மீன் உயிரோட நம்மளோட உடம்புக்குள்ள போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு பிரசாதத்துக்கு தான் 3 லட்சம் பேரு இப்போ ஹைதராபாத்ல ஒண்ணு கூடி இருக்காங்க. மதனை கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்க, அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒரு 177 வருஷ ட்ரெடிஷன், மாடர்ன் சயின்ஸ் வந்து இதை ஒரு கம்ப்ளீட் புல்ஷிட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் பேசுறாங்க. பட் இருந்தாலும் மக்களோட நம்பிக்கை இதை சுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குது. இந்த ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டா ஆஸ்மா சரியாயிடும், லங்ஸ் ரிலேட்டடான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஏரியால சுத்திட்டு இருக்குது. ஸோ என்ன பிரசாதம் இது? இந்த குடும்பம் இதை ஃப்ரீயா வேற பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தினி அப்படிங்கிற குடும்பம் வந்து 177 வருஷமா யாருக்கு வந்து லங்ஸ்ல பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா அந்த மருந்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா உண்மையிலே ஆஸ்மாலாம் குணமாகுமா? ஏன் இவ்வளவு பேர் இதை நம்பி இருக்காங்க? கோர்ட் இதை பத்தி என்ன சொல்லுது? கவர்மெண்ட் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பாத்தினி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர், பாத்தினி கவுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் குடும்பம் வந்து ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ஹைதராபாத்ல அவர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அப்பவுமே அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஆமா தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அப்பதான் வாழ்ந்திருப்பாரு. வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கள்ளு வித்து வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்திருக்காரு. கல் இன்னைக்கு தான் வந்து ஐயோ கல்லெல்லாம் விற்பாங்க, அன்னைக்கு வந்து அது ரொம்ப நார்மலான விஷயமா இருந்திருக்குது. ஸோ கல்லெல்லாம் வித்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கிற காசுல வந்து 30% மக்களுக்கே வந்து திருப்பி கொடுக்குற ஒரு ஆள், அதாவது கொடை வள்ளல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் தான் வந்து இந்த பாத்தினி குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் நபர். அவர் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் வந்து ஒரு நாள் இந்த ஜூன் மாசம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். மான்சூன் ஆன்செட்டிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இப்போ நீங்க எங்க பார்த்தீங்கன்னா லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 177 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் வந்து அவர் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து டம் டம் டம்னு கதவு தட்டுறாங்களாம். எப்போ நான் சொல்றது 177 இயர்ஸ்க்கு முன்னாடி. இவர் இருந்துகிட்டு என்னடா மலைக்கு நடுவில் வந்து யாரு கதவு தட்டுறாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும் போலன்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சாது, இந்த இமயமலையிலலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சாது வந்து கம்ப்ளீட்டா நனைஞ்சு போய் எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு சுடுதண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே இவரு தான் வந்து பெரிய வள்ளலாச்சே, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அவருக்கு வந்து ஒழுங்கான சாப்பாடு சுடுதண்ணி எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. நான் இது வரைக்கும் நிறைய பேரை பார்த்தேன், பட் நீங்க வந்து வெறுமனே எனக்கு தண்ணி மட்டும் கொடுத்துருக்கலாம், ஒரு அடைக்கலம் மட்டும் கொடுத்துருக்கலாம், பட் நீங்க அதை தாண்டி வந்து ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்க அண்ட் உங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். இந்த சீக்ரெட்டை வந்து நீங்க பல வருஷங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு குடும்பமா எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாராம். இவருக்கு தான் வந்து சும்மாவே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இவர் இருந்துகிட்டு ஓகே ஓகே நான் பண்றேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபியை சொல்றாரு. ஒரு மூலிகைகளாக வச்சு ஒரு ஹெர்பல் மெடிசன் மாதிரி வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. இவர் வந்து இதெல்லாம் வந்து கதை ஓகேவா, இதுதான் இந்த நான் இப்போ சொல்ல போற விஷயத்துக்கு இருக்கிற பேக் ஸ்டோரி, இது லெஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து, அந்த சாது வந்து ஒரு மருந்து கொடுக்குறாராம். இந்த மருந்தை வந்து சாப்பிட்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தொண்டை ரிலேட்டடான, இப்போ அவர் வந்து நடுங்கிட்டே வந்து அந்த குளிரில் வந்து குரல்லாம் மாறி நின்றுட்டு இருந்தால, ஸோ அந்த மாதிரி தொண்டை ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு இந்த ஒரு மருந்தை யூஸ் பண்ணலாம். இந்த மருந்தை வந்து விரால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மீன் வந்து ஹைதராபாத்ல நிறைய இடத்துல கிடைக்குது, குளம் குட்டைன்னு. அங்க இருக்கிற மீனோட வாயில வச்சு இதை வந்து வாயுக்குள்ள உடனே போட்டோம்னா அது வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி சொல்றாராம். இந்த ரெசிபி அவர் சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள், அதாவது இந்த குடும்பம் இருந்துகிட்டு கம்ப்ளீட்டா இருந்துகிட்டு நாங்க இனிமே இதை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 177 இயர்ஸ்க்கு வந்து வருஷம் இவங்க இருந்துகிட்டு
அந்த கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் சீசன் அப்போ அது போக வந்து நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் இந்த மழை வர காலகட்டத்தில் வந்து வருஷம் 2 நாளுக்கு வந்து இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், அதாவது யார் அங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக இந்த மீனை வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஓகேவா, மீனை வந்து முந்தின நாளே எல்லா இடத்துலேருந்து முந்தின நாள்னா ஒரு முந்தின கொஞ்சம் நாளாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து ஒரு பாக்கெட் போட்டு வச்சுக்கிறாங்க பாலித்தீன் பேக்கில். இந்த பாலித்தீன் பேக்கில் வந்து மீனை வச்சதுக்கப்புறம் கூட்டம் இந்தியா ஃபுல்லாக அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. யாருக்கு வந்து லங்ஸில் பிரச்சனை இருக்கோ, யாருக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்கோ எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மீனை வந்து ஒரு சைட் கையில் வச்சுக்கிறாங்க. மருந்து வந்து இவங்க எல்லாருமே சைடில் ஒரு பெரிய அண்டாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுடுறாங்க. லைனில் நின்று வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த வாய்க்குள்ளே வந்த உடனே, இந்த கிட்ட வந்த உடனே அந்த மீன் அவங்க கையில் இருந்த மீன் பாக்கெட்டை வாங்கி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த மீனை வந்து கம்ப்ளீட்டாக வாயை திறந்து வச்சுக்கிட்டு கிட்ட இருக்கிற மருந்தை வந்து அந்த மீனோட வாயில சுருவி அந்த மீனை உயிரோட நல்ல இவ்வளோ பெரிய ஒரு மீனை வந்து வாயை நல்லா இப்படி பிடிச்சி வச்சுக்கிறாங்க, இப்படி திறந்து வச்சுக்கிறாங்க, மூக்கெல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க. மூக்க மூடி வச்சுட்டு வாய்க்குள்ள வந்து அப்படியே போட்டு அப்படின்னு சொல்லி தட்டிடுறாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்குது, என்னடா உயிரோட இருக்கிற மீனை உள்ள போடுறாங்க. ஏன்னா மூஞ்சி ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா இந்த மருந்து எடுத்துக்கிறீங்கிற மாதிரி இருக்குது. இதை மருந்துன்னு முதல்ல சொல்லக்கூடாது, நான் இப்போ ஃப்ளோவில் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு பிரசாதம். ஓகேவா, ஏன்னு சொல்றேன், ஏன்னா கோர்ட் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து வாய்க்குள்ள போட்டு வந்து மூடி வச்சிடுறாங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா வந்து எல்லாருக்குமே இந்த மெஜாரிட்டி கிரௌட், இந்த வர்ற கிரௌட் இருக்காங்களா, அவங்க மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து சரியாயிடுதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்து இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு மருந்து நீங்கள் வந்து ஆஸ்மாவெல்லாம் சரி பண்ணுற மருந்தாக இருக்குது, அப்போ ஏன் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ரெசிபியை வந்து சீக்கிரட்டாக வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க? எல்லா மெஷினுக்கும் இப்போ என்ன அட்வான்ஸ்டாக மெடிசன்லாம் வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பாத்தினி அப்படிங்கிற குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தா அவங்க வந்து காசுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க, நாங்கள் இதை ஃப்ரீயாக பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் எங்களுக்கு கிட்ட கொடுத்த கடமை, அதனால இது ஒரு சீக்ரெட் ரெசிபியாக வச்சு நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க பதிலுக்கு கிளைம் பண்ணுறாங்க. மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து இல்லை, இவங்க பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஒரு இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, இது வந்து உண்மையான விஷயமே கிடையாது. அது போக உயிரோட இருக்கிற ஒரு மீனை வாய்க்குள்ள போட்டோம்னா அது வந்து வேற எங்கேயாவது போய் சிக்கிக்கிச்சுன்னா உடல்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நீங்க கிளவுஸ் கூட போட மாட்டேங்கிறீங்க, ஒருத்தனோட வாய்க்குள்ள இப்படி வச்சு தள்ளி விடுறீங்க, அவன் கிளவுஸ் போடுறதுல கையில இருக்கிற கிருமி அவன் வாய்க்குள்ள போறதே அவ்வளோ டேஞ்சர். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது போக வந்து பிசிக்கலா நிறைய பேருக்கு இதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, உயிரோட இருக்கிற மீனை வாய்க்குள்ள போடுறதுனால. வேற எங்கேயாவது கூலியில போய் சிக்கிருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ த்ரோட் பைப்பில் தானே போடுறாங்க, ஸோ எங்கேயாவது சிக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது? மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து இதை மெடிசன் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து மருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை மருந்துன்னு முதல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இப்போ கோர்ட்டே இருந்துட்டு ஆமாம் இதை மருந்துன்னு சொல்லாதீங்க, ஆனால் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால பிரசாதம்னு சொல்லிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அன்னையிலேருந்து இது வந்து ஒரு ஃபிஷ் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் எதிராக ஆக்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் எல்லாம் சப்ளை பண்ணுறதே ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சில இடத்துல வாசிக்க முடிஞ்சு. போலீஸ் வந்து 1000 பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. போலீஸ் வந்து சரி லைன்ல நிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களே நிறைய ஃபிஷ் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் லைன்ல அனுப்பிச்சு விடுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நான் போய் இது எடுக்கல. அஃப்கோர்ஸ் நான் சென்னையில இருந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு வீட்டில இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் இது நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இன் லேக்ஸ். ஆனால் வந்து இது உண்மையிலே சரியாகுதான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பேசுகிறப்போ அந்த வந்த கூட்டத்துலேருந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2-3 வருஷம் வந்துட்டு இருக்கேன், எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் இருந்துக்கிட்டு இல்லை அதெல்லாம் சரியாகலை, இது வந்து சும்மா மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதை பிளசிபோ எஃபெக்ட்னு நினைக்கிற நிறைய பேர் ஆக்சுவலாக இருந்துட்டு இருக்காங்கிறத யதார்த்தமான விஷயம். பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காய்ச்சல் இருக்குது, ஓகேவா, அந்த ஒரு பர்டிகுலர் காய்ச்சலுக்கு மருந்தே கிடையாது, ஆனால் உங்களுக்கு மருந்து இருக்கிற மாதிரியே டாக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே மருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து மென்டலாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க, உங்களோட உடல் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும், உங்களோட உடம்பு சரியாகிறதுக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து உங்களை வந்து சரி பண்ணிவிடும். இந்த பிளசிபோ எஃபெக்ட் அது மருந்தே கிடையாது, ஆனால் அந்த மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ப வச்சு நம்ம மென்டலாக வந்து ஹீல் ஆகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்டுக்குள்ள போகும். அது எக்ஸாக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பாயிண்ட் இஸ், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குது, மருந்தே இல்லாது, ஆனால் அந்த மருந்துன்னு நம்ம மனசை நம்ப வைக்கிறது தான் அந்த பிளசிபோ எஃபெக்ட் கான்செப்ட். ஓகேவா, சிம்பிளா எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ இந்த ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு கூட்டம் அள்ளுதுங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. கோவிட்னால வந்து 3 வருஷம் இது நடக்கல, 3 வருஷம் கழிச்சு இது மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்குங்கிறதுனால பயங்கரமான கூட்டத்தை எதிர்பார்த்திருக்காங்க. முதல்லலாம் வந்து இது அந்த ஒருத்தர் வந்தார்ல, அந்த சாது வந்து சொன்னார்ல 177 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு வந்தார்ல, அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கிணறு இருந்திருக்குது. அந்த கிணறுல இருந்து தான் வந்து கிட்டே வச்சு தான் வந்து இவங்க இந்த மீனெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் நாளாக கூட்டமாக ஆரம்பிச்சிருக்குது. எஸ்பெஷலி 1990ஸ்ல டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நியூஸா நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் பாத்தினி குடும்பத்தில் ஃபிஷ் பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹெட்டாக கூட்டம் வந்து 100ல இருந்து 1000 ஆகுது, 1000ங்கிறதுல இருந்து லட்சம் ஆகுது. இப்போ வந்து மில்லியன்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. கரெக்டா, ஆல்மோஸ்ட்
3 லட்சம் பேர் இதே மாதிரி போச்சுன்னா ஒரு நாள் 10 லட்சம் வந்துரும்ல, அவ்வளோ கிட்ட போயிட்டு growth வந்து ரொம்ப வேகமா இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால இப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே உண்மையா, இத்தனை பேர் வாயில போடுறாங்களே, அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எந்திரிச்சிட்டு இருக்குது. இந்த குடும்பத்துல வந்து இருக்கிறவங்க இந்த சீக்கிரட்டை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற மகன்கள், அந்த குடும்பத்துக்கு வர மருமகள்கள், இவங்களை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. அந்த அவங்க கூடவே இருக்கிற ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, கூடவே இருக்கிற ஒரு தாத்தா பாட்டிக்கு கூட வந்து தெரிஞ்சிருக்காது. அந்த குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கணும். அதை தாண்டி சைடில் அண்ணனோட பொண்ணு, அக்காவோட பையன், நோ, இந்த ஒரு பர்டிகுலர் லீனியேஜ் மட்டும் தான் அதை கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னமும் காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. நடுவில் இந்த NRI மாதிரி வரவங்க நிறைய பேர், வெளிநாட்டிலேருந்து வரவங்க, ரொம்ப தூரமாக வரவங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நாங்கள் இதுக்கு காசே வாங்க மாட்டோம், நீங்கள் லைனில் நின்று தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த ஒரு பாலிசியை ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையிலேயே வந்து ஆஸ்மாவை கியூர் பண்ணதா இல்லையான்லாம் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் பார்க்கறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்குது. நான் வந்து சில டாக்டர்ஸ் கிட்ட பேசினேன், இதெல்லாம் ஆஸ்மாவை கியூர் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கிட்ட இருக்கிற ஆட்டோல இருக்கிற கண்ணாடியை சரி பண்ணா இந்த ஆட்டோ போகும் தான் கேட்குறாங்க. வாட் எவர் செட் என்ன, நாங்கள் போய் நிறைய பேர் அது ஒரு ஒன்று சேர்ற ஒரு சம்பவமா இருக்கிறது வந்து ஆச்சரியமா இருக்குது. இங்க போய் மருந்து எடுத்துக்கிறாங்க, சரி, இதை மருந்து நம்புறாங்க, சரி, ஆனா அது போக வந்து ஆக்சுவல் மெடிசனையும் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு எனக்கு பர்சனலா தோணுது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட டூரிசம்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய பூனா இருந்துட்டு இருக்குது. 2 நாள் 3 லட்சம் பேர் ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. IPL அகமதாபாத்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து, குஜராத் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து மேட்ச் நடந்தப்போ 1.5 லட்சம் பேர் டிக்கெட் வாங்கிட்டு போனாங்க. அதுல அட்லீஸ்ட் 1 லட்சம் பேர் குஜராத்காரங்களாவே இருப்பாங்க, 1/2 லட்சம் பேர் வெளியேந்து வராங்க. இந்த 3 லட்சம் பேர் ஆனா பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வெளியூர்ல இருந்து வரவங்க. ஒரு சிட்டிக்கு 2 நாள் 3 லட்சம் கிரௌட் வெளியூர்ல இருந்து கொண்டு வரணும்னா அந்த சிட்டியை அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அதை கொண்டாடுறாங்க. ஏன்னா வர்றவன் வந்து மருந்தை மட்டும் வாங்கிட்டு போக மாட்டான், 4 கடையில செலவு பண்ணுவான், லாட்ஜிங் ஃபெசிலிட்டி ஸ்டே பண்ணுவான். அந்த சிட்டியோட எக்கானமி வந்து ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல பயங்கரமா பூம் ஆகும். அது போக ஏன் மதுன்னு ஜூன் மாசம் மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல மிருக சீரிஷம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நட்சத்திரத்துல மட்டும் தான் இவங்க கொடுப்பாங்க, மற்ற நட்சத்திர நாள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து கொஞ்சம் இந்த ஒரு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு மேட்டர்லாம் இருக்குல்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மிஸ்டிசிசத்தோட கலந்து வாய்க்குள்ள தள்ளுறாங்க. ஒரு விஷயம் ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோவில் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க நிறைய முஸ்லிம்ஸ், நிறைய கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேர் வந்து கட்டிங் அக்ராஸ் ரிலிஜன் வந்து அங்கே வந்து நிற்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதே நேரத்தில் அது உண்மையா இல்லைன்னு வெரிஃபை பண்ணினா இன்னும் நல்லா இருக்குங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்ச்சுரல் விஷயங்கள் நடக்கிறப்போ அது சரி தப்பு, இது வந்து சயின்டிஃபிக் அன்சயின்டிஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும், அது போக ஒரு இடத்துல இத்தனை பேர் சேர்ற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருந்துட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஜெர்மனியில் எலியோட வாழை வச்சு சூப் குடிக்கிறவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க, சைனால இதே மாதிரி ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஊர்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி நம்பிக்கைகள் 2023ல நம்மள இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள தள்ளுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மதன், இது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், ஜாலியா போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான், திருவிழா மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போனவங்களா இருந்தீங்கனால் ஒருவேளை இது உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத உங்களோட பர்சனல் டெஸ்டிமோனியா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். லவ் யூ ஆல், டேக் கேர். இப்படி ஒரு சம்பவம் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்குன்னு உங்க தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. பாய், சியர்ஸ்.